புத்தாண்டு தினமாகிய நேற்று அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் பகுதியில் கூடியிருந்த மக்கள் மீது கார் ஒன்று மோதியதில் 15 பேர் உயிரிழந்ததோடு 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய காரை செலுத்திய சாரதி மக்கள் கூட்டத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடாத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை. எனினும் தகவல் அறிந்து வந்த போலீசார் பதில் தாக்குதல் நடாத்தினர். இதில் கார் சாரதி சுட்டுக் கொல்லப்பட்டார். விபத்திற்கு காரணமானவர் 42 வயதான ஜம்சுத் தியான் கஃபார் ராணுவ வீரர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர் செலுத்தி வந்த வாகனத்தில் IS பயங்கரவாத அமைப்பின் கொடி இருந்ததும் தெரியவந்துள்ளது. தாக்குதலை நடாத்தியவர் 2007ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை 13 ஆண்டுகள் அமெரிக்க ராணுவத்தில் பணிபுரிந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நியூ ஆர்லியன்ஸ் போர்ஃபன் தெருவில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.